ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி பாஸ்தா யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக்காகவும் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் இந்த ஷெல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷேப் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துருங்க. ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இப்போ இந்த பாஸ்தாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை, இந்த சைஸில் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் பிளெண்டரில் சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா குக் ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை குக் பண்ணிக்கலாம். ஏன்னா பாஸ்தா ஆல்ரெடி வெந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ஃப்ளேவர்லாம் அது கூட பிளெண்ட் ஆகணும். அதனால தான் அந்த 2-3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேட் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஒரு சீக்கிரமாக உருகி இந்த ஃபேட் இந்த எண்ணெய் ஓரமாக சைடில் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பாஸ்தா வச்சு ஒரு ஈஸியான டின்னர் ரெசிபி ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட் விட டின்னருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட எடுத்துக்கலாம். ஸ்நாக் டைமில் கூட இதை சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.